அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மக்களே, நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? அப்படி நன்றி சொல்ல பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நன்மையாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 14 முடிய. அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுக்குள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்கிறாரு? நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது எவரும் நம்மளை ஏமாற்றாதவாறு தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். அப்போது நமக்கு தீமை எதுவும் இல்லாதவாறு அவரோடு சேர்ந்து இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த இருக்கும்படி தான் அவர் நம்மளை கூப்பிடுகிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும். அப்போ நாம் அவரோடு சேர்ந்து இருக்கும்போது நாம் யாரும் ஏமாறாதவாறு, அதுவும் பாவத்தால் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளணும். இன்றைக்கே ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி, எதை எண்ணணும்? இன்றேன்னு வாழ்வது இல்லையா? உயிர் ஒன்றே தான். அந்த உயிர் நாம் இரவு படுக்கும்போது அவர் தந்தால்தான் மீண்டும் நாம் மறுநாளை காண்போம் இல்லையா? அதான் ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி. நீங்கள் நினைப்பீங்க, எப்போ பார்த்தாலும் மரணத்தை தானே சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, மரணத்தை கண்ணு முன்னால் வச்சாதான் நம்ம வாழ்க்கையின் ஓட்டம் நிறைவாக இருக்கும். நமக்கு மரணம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவருக்குரிய காரியம் செய்திருந்தால் மீண்டும் நமக்கு உயிரை தருவாருங்க. அனுபவம். ஆமாம், எத்தனை நேரம் அதை சொல்ல இந்த நாவு பத்தாதுங்க. அதனால் நாம் அவருக்குரியதில் இருப்போம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவைத்தான் அவர் விரும்புகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த திடமான நம்பிக்கையை இறுதி வரை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்துவின் பங்காளிகள். நீங்கள் ஒரு வார்த்தையை வெளியில் கொடுக்கும்போது அது இறைவார்த்தையாக, திருவார்த்தையாக அவர்களிடம் போய் சேர்கிறது. அந்த இறைவார்த்தையின் மூலம் ஒரு ஆன்மாவை மீட்டெடுக்கிறீர்கள், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறீர்கள். அப்படி செய்கிறீர்களா? அப்படி செய்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள், கிறிஸ்துவின் குடும்பமாக நிலைத்திருக்கிறோம். நாமும் கிறிஸ்தவ குடும்பம் இல்லையா? குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறோம் இயேசுவோடு சேர்ந்து. இயேசு நம் வீட்டு தலைவராக இல்லையா? ஆமாம், அவர் தான் தலைவர். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு. சில பேர் சிரிப்பாங்க கேட்டால். சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு இருக்கட்டுங்க, நமக்கு இறைவன் தான் எல்லாமே. அப்படி நீங்கள் சிந்திக்கும்போது, அதை செயலில் காட்டும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்படி நிறைவை கேட்டு தான் நாம் அவரிடம் மன்றாட வேண்டும். ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்து கிறிஸ்துவின் பங்காளிகளாக மாற வேண்டும். ஆமாண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு நாங்கள் கொடுக்கின்ற வார்த்தை அனைத்துமே உயிருள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அது நீர் கொடுத்த வார்த்தையாக, நீர் எங்களுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எங்கள் சுயம் அதில் இல்லாதவாறு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆமாண்டவரே, எங்கள் சுயத்தின்படி நாங்கள் ஒருவருக்கும் கொடுக்காதவாறு இறை வார்த்தையை அறிவிப்பதில் தூய ஆவியானவர் வல்லமை கொண்டு அந்த ஆவியின் மூலமாகவே நாங்கள் பிறருக்கு கொடுக்கும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். இந்த வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.